இதோ எடுத்துக்கோ. அங்க பாருங்கப்பா. ஓ அடடா, கிட்டத்தட்ட நம்ம ஏன் நிறுத்துங்கன்னு சொன்னேன். என்னாச்சு ஆஞ்சலினா? அங்க ஒரு பூனை இருந்துச்சுப்பா. திரும்ப போங்க ப்ளீஸ். எங்க ஆஞ்சலினா? அங்க இருக்கு, அதோ அங்க சைடுல பாருங்க. ஓ ஆமா, கிட்டத்தட்ட அதை இடிச்சிட்டேன். சரி வா, பின்னாடி போலாம். அப்பா இங்க பாருங்க, சின்ன குட்டி பூனை. ஆனா இது குட்டி பூனை இல்ல, ஏதோ பொம்மை மாதிரி இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிற பூனை மாதிரி தெரியுதா? சரியா இல்ல, ஆனா இது ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆமாந்தான், ரொம்ப அழகா இருக்கு. உன் பேர் என்ன? பாரு, இதோட காலர்ல என்னவோ எழுதி இருக்கு. கேட் நாப்னு போட்டிருக்கு. கேட் நாப். என்ன? உன் பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கே, கேட் நாப். அப்பா அவ இங்க தனியா தான் இருக்கா. நம்மளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஆஞ்சலினா அப்படி பண்ண முடியாது. நம்ம வீட்ல ஏற்கனவே பக்கத்து வீட்டு பூனை இருக்கு. ஆனா ஜான்சன்ஸ் 2 நாள்ல வந்துடுவாங்களே, அவங்க அதை திரும்ப கூட்டிட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரியும் ஆஞ்சலினா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நாளைக்கு கண்டிப்பா இந்த இடத்துக்கு திரும்பவும் வருவோம். நாளைக்கு வந்து கண்டிப்பா இதை கூட்டிட்டு போலாம், சரியா? அப்பா ஆனா அது ரொம்ப அழகா இருக்கு. கேட்னாப், நாளைக்கு நீ எங்க கூட வர விரும்பினா இதே இடத்துல இங்கே வெயிட் பண்ணு. எங்கேயும் போயிடக்கூடாது. அப்பா அவனுக்கு நாம பேசுறது புரியாது. நம்ம சொல்றத கேட்காத மாதிரி இருந்தா இந்த பூனை நமக்கு வேண்டாம். நம்ம சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி புத்திசாலி பூனை தான் நமக்கு வேணும். நாளைக்கு உன்னை வந்து பாக்குறோம். இப்ப நாங்க கிளம்புறோம். டாடா பாய். நாளைக்கு சந்திப்போம் பூனை. பாய் பாய். गाइस லைக்ஸ் தட்டிட்டே இருங்க ப்ளீஸ். அப்பதான் கேட்னாப் தொலைஞ்சு போகாம அங்கேயே இருக்கும். இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது ஆஞ்சலினா. ஆமா, கேட்னாப்ப பார்க்கணும்னு காத்திருக்கவே முடியல. உன் கேட்னாப் இன்னும் அதே இடத்துல இருக்கான்னு நம்ம முதல்ல போய் பார்க்கலாம். நிச்சயமா அங்க இருப்பான். गाइस இதுக்காகவே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் அவங்க இருப்பான். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இருப்பாங்கன்னு நம்புறேன். கிட்டத்தட்ட வந்துட்டோம். உனக்கு அங்க எங்காவது பூனை தெரியுதா? இல்ல, எனக்கும் இன்னும் தெரியல. நான் கீழே இறங்கி போய் தேடி பார்க்கறேன். ஓகே, பட் நம்ம கிட்ட அதிகமா டைம் இல்ல. அந்த இடத்துல அந்த பூனை இல்ல. அந்த பூனை ரொம்ப புத்திசாலி இல்லன்னு எனக்கு தோணுது. ஹே பூனை, எங்க இருக்க? கேட்னாப் எங்க இருக்க? ஆஞ்சலினா, அந்த பூனை எங்க காணோம்? வா நம்ம இங்க இருந்து போயிடலாம். எப்படி போறது? கேட்னாப் நீ எங்க இருக்க? விட்டுட்டு வா ஆஞ்சலினா, நம்ம கிளம்பலாம். அப்பா நில்லுங்க நில்லுங்க, அவ அங்கதான் இருக்கான். எங்க? எனக்கு எங்கேயும் தெரியலையே. காரை பின்னாடி எடுங்க, அவ அங்க இருக்கான். ஹே நீ இங்கதான் இருக்க. ஹே கிட்டி, நீ எங்களுக்காகவா வெயிட் பண்ணிட்டு இருந்த? நல்ல வேளை நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணது வீணா போகல. குட் ஜாப் गाइस. அப்புறம் என்னப்பா, இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறோமா? வீட்டுக்கா? ஆனா பக்கத்து வீட்டு பூனையே இன்னும் போகலையே. இதை எப்படி கூட்டிட்டு போறது? நம்மளால 2 பூனையும் ஒரே நேரத்துல பாத்துக்க முடியாது ஆஞ்சலினா. ஆனா நீங்க கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்களேப்பா. என்ன பண்றது, ஜான்சன்ஸ் இன்னும் 2 நாள் லேட்டா தான் வருவாங்களாம். அதனால அவங்க பூனை இன்னும் 2-3 நாள் நம்ம கூட தான் இருக்கும். அப்புறம் தான் நாம இந்த பூனையை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும். ஆனா அப்பா. என்ன அப்பா? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. கொஞ்சம் இரு. இதுக்காக ஒரு வீடு ரெடி பண்ணிடுவோம். கொஞ்ச நாள் இதுல இருக்கட்டும். அது நான் இதுக்காகவே ஒரு பெட்டியை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன? அப்ப இத வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டோம்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சா? அப்படி இல்ல ஆஞ்சலினா, இதுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணி அதுல கொஞ்சம் பாலையும் ஊத்தி வச்சிருவோம். என்ன? இல்ல, நீங்க கூட்டிட்டு போறதா முடிவே பண்ணல, அதனாலதான் பெட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இல்ல இல்ல, சரி சாரி ஆஞ்சலினா. இன்னும் 2 நாள் மட்டும் தான் இங்க இருக்கும். அப்புறம் நிச்சயமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். உண்மையா சொல்றேன். உண்மையாவா சொல்றீங்க?
ஆமா, ஜான்சன்ஸ் திரும்பி வந்து அவங்க பூனையை கூட்டிட்டு போனதும் கேட்னாப்ப நம்ம வீட்டுக்கு நம்ம கூட்டிட்டு போயிடலாம். இதுக்கு ஒரு வீடு செஞ்சிருவோம். இவ்ளோ கேப் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். இந்த பாலக்குடி என்ன பூனை பாலை குடிக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட வீடும் ரெடி. வாவ், முழுசா பாலை குடிச்சிட்டான். வா, உன்னோட புது வீட்டுக்குள்ள போ. பாத்து போ. ஓ, கொஞ்சம் பின்னாடி வா கிட்டி. ஓட்ட ரொம்ப சின்னதா இருக்கு. நில்லு, பெருசு பண்றேன், கவலைப்படாத. ஆஞ்சலினா, தயவு செஞ்சு கத்திரிக்கோல் கொண்டு வரியா? சரிப்பா. ஓ, தேங்க்ஸ். சாரி, முடிஞ்சிடுச்சு. கிட்டி, போய் உன்னோட புது வீட்டை கொஞ்சம் பாரு. பெருசாக்கிட்ட, இப்ப நீ இது உள்ள போகலாம். இப்போதைக்கு உன்னோட பாதுகாப்புக்கு இந்த சின்ன கதவு போதும். நாளைக்கு நிச்சயமா மறுபடியும் உன்னை பார்க்க வருவோம். உனக்கு பால் கொண்டு வருவோம். 2 நாள்ல வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுவோம். சரிதானே? நிச்சயமா. சரி பூனை, இதோ உனக்கு கொஞ்சம் பாலையும் இங்கேயே வச்சிடுறேன். கதவை கொஞ்சம் மூடிடுறேன். ஓடி போயிடாத. சீக்கிரமே பார்க்கலாம். பாய் பாய். அப்பா, டிக்கி திறந்திருக்கு. ஓ ஆமா, தேங்க்ஸ் ஆஞ்சலினா. பூனை என்னப்பா பண்ணிட்டு இருக்கு? பூனை தூங்குது போல. ஓ நல்லது, நல்லா தூங்கு பூனை. பாய் பாய். பாய் பாய் பூனை. நாளைக்கு நாம இங்க பூனையை பார்க்க வருவோமாப்பா? ஆமா, நிச்சயமா வருவோம். நீ அதை கேட்கவே தேவையில்லை ஆஞ்சலினா. அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போவோமா? ஆமா, நம்ம பக்கத்து வீட்டு பூனை போனதும் உடனே இதை கூட்டிட்டு வந்துருவோம். ஓகே? ஹூரே! சூப்பர் டாடி. வீட்டுக்கு வந்துட்டோம். ஓ, யாருப்பா அது? ஹலோ சார், என்னோட பெட்டை நான் கூட்டிட்டு போக வந்தேன். ஓ ஜான்சன், அதுக்குள்ள வந்துட்டீங்களா? வாங்க உள்ள வாங்க. ஆன்ட்டி, உங்களோட கேட்டை நான் கொண்டு வரேன், இருங்க. ஃபைனலி நமக்கு அந்த கேட் கிடைக்க போகுது. டாடி, கேட்னாப் இப்ப பத்திரமா இருக்கும்ல? நாளைக்கு தான் நம்ம அவனை போய் பார்க்க போறோம்ல. அவன் சேஃபா இருப்பான், பயப்படாத. நாளைக்கு நான் கண்டிப்பா அவனை நம்மளோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுவேன். ஆமா, ஜான்சன்ஸ் பூனையை கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால ப்ராப்ளம் இல்ல. நாளைக்கு அவனை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடலாம். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல, சரியா? அங்க இருட்டுல என்ன எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க டாட்? நம்ம பேக்யார்ட்ல யாரோ ஒருத்தர் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு ஸ்வீட்டி. என்னது? ஆமா. அப்ப நாம ரொம்ப பத்திரமா இருக்கணும்ல? கூல் டவுன் ஆஞ்சலினா, அங்க யாருமே இல்ல. நான் சும்மா கிண்டல் பண்ணேன். என்ன அவங்க காப்பாத்தி இருக்கலாம். என்ன அவங்க காப்பாத்துவாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். டைம் ஆச்சு ஆஞ்சலினா, நம்ம தூங்க போலாம். நாளைக்கு எந்திரிச்சதும் மொத வேலையா கேட்னாப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். நம்ம கேட்னாப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம். ஆமா, நாம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். என்னடா இது புது பிரச்சனை? என்ன பிரச்சனை டாடி? கேட்னாப்போட ஹவுஸ் எங்க போச்சு? என்ன சொல்றீங்க? காணுமா? கேட்னாப் எங்க போச்சு? அது என்ன கையில வச்சிருக்க ஆஞ்சலினா? இது சாதாரண பவுல் தான் டாடி. கேட்னாப் அதோட ஹவுஸ் காணாம போயிடுச்சு. அது எங்க போயிருக்கும்? அதோட வீட்டையும் இங்க காணோம். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது எல்லாமே உங்களோட தப்பு தான் டாடி. என்ன சொல்ற? நான் எதுவுமே பண்ணலையே. என்ன எதுக்காக குறை சொல்ற? நான் சொன்ன மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா நாம அத நேத்தே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம். டென்ஷன் ஆகாத ஆஞ்சலினா, அது இங்க எங்கயாவது இருக்கும். தேடி பார்க்கலாம். வாங்க, அதையாவது ஒழுங்கா பண்ணுங்க.
கேட்னாப் எங்க போயிருக்கும் காய்ஸ்? ஆஞ்சலினா முன்னாடி எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்னா நேத்து நான் தான் கேட்னாப் அந்த பாக்ஸ்ல வச்சுட்டு போனேன். இப்ப நான் என்ன பண்றதுனே தெரியலையே. அது இப்ப எங்க இருக்கும்? தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க கேட்னாப் எங்க போயிருக்கும்னு. ஆஞ்சலினாவை நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட கூடாது. என் தப்ப நான் தான் சரி பண்ணி ஆகணும். நேத்தே கேட்னாப்ப கூட்டிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. டாட் இங்க வாங்க. என்னாச்சு ஆஞ்சலினா? பாருங்க. இது நம்ம கேட்னாப்காக ரெடி பண்ணி கொடுத்த ஹவுஸ் தானே? இரு நான் போய் என்னாச்சுன்னு பாக்குறேன். ஆமா, இது கண்டிப்பா கேட்னாப்போட ஹவுஸ் தான். அப்போ அது எங்க? கேட்னாப் எங்க டாடி? அதுக்கு இப்ப என்ன ஆச்சு? கேட்னாப்க்கு என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. உடனே நாம அதை தேடி கண்டுபிடிச்சாகணும். வா, சுத்தி எல்லா இடத்துலயும் தேடலாம். கேட்னாப் நீ எங்க இருக்க? என்ன பண்ற ஆஞ்சலினா? உன் இன்ஸ்டாகிராம்காக ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கியா? என்ன ஒரு பிக்சர் எடுங்களேன் டாடி. ரைட் ஆஞ்சலினா, கொஞ்சம் கீழே குனி. நல்லா சிரிச்ச மாதிரி. அப்படிதான். கலக்குற நீ. எக்ஸலண்ட். ஓகே, இந்த போட்டோ நல்லா இருக்கு. இது அதை விட ரொம்ப நல்லா இருக்கு. இது ஓகே. இது என்ன? இது என்னாச்சு டாடி? என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. நான் போட்டோஸ்ல அழகா இல்லையா? நீ ஏன் இங்க வந்து இத பாரு. இங்க பாரு, இதுல நீ மட்டும் தான் இருக்க. ஆனா அடுத்த போட்டோல உனக்கு பின்னாடி யாரோ நிக்கிறாங்க. அது யார் ஆஞ்சலினா? இன்னும் நம்ம நிறைய போட்டோஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப அது பின்னாடி இருக்கா? இப்ப எடுத்ததுல நீ மட்டும் தான் இருக்க. இதுல பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த பிக்சர்ஸ்ல யாரோ ஒருத்தங்க உன் பின்னாடி நிக்கிறாங்க. நீயே பாரு. அது என்னவா இருக்கும்னு உனக்கு ஏதாவது தோணுதா ஆஞ்சலினா? எனக்கு எப்படி தெரியும்? இப்போ உங்கள ஒரு பிக்சர் எடுத்து செக் பண்ணலாம். இப்போ போஸ்ட் கொடுங்க பார்க்கலாம். எடுத்தாச்சு. இப்போ பார்க்கலாம் வாங்க. நல்லா பாரு. அந்த ஆள் ஏன் பின்னாடி இருக்கானான்னு செக் பண்ணு. ஐ திங்க் அந்த ஆள். ஓ மை காட், இத பாருங்க. யார் அந்த குட்டி சாத்தான்? எனக்கும் தெரியல. நம்ம வாட்டர் கிட்ட போலாம் வாங்க. கம் ஆன். யாராவது கண்ணுல தென்படுறாங்களா ஆஞ்சலினா? நோ. இங்க கண்டிப்பா மர்மமா ஏதோ நடக்குது. எனக்கு உதவுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு உதவுங்க. டாட் பாருங்க, தண்ணில ஏதோ ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஓ மை காட் ஆஞ்சலினா, வா நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போகணும். டாடி அது நம்ம கிட்ட ஹெல்ப் கேக்குது. அவங்க யாருன்னே நமக்கு தெரியாதே. வா அவங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யார் நீ? நான் தான் கேஃப் மூ. கேஃப் மூவா? என்ன கன்றாவி அது? காப்பாத்துங்க, நான் மாட்டிக்கிட்டேன். நீங்க தான் உதவி பண்ணணும். எங்க நீ மாட்டிக்கிட்ட? அதை எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு உங்க யார் உடம்புலயாவது நான் பூந்தாகணும். என்ன வளர்ற நீ? திடீர்னு எனக்கு என்ன ஆச்சு? எங்க போன? டாட் அது மறைஞ்சு போயிடுச்சு. நீங்க தான் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதனால தான் உங்க உடம்புக்குள்ள பூந்துட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. சரி. டாட் திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆஞ்சலினா, அது என் உடம்புக்குள்ள பூந்து என் மைண்டுக்குள்ள போயிடுச்சு. அதுதான் இப்ப என்ன இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த கைய தானா தூக்குது பாரு. என்ன எங்க கூட்டு போற? ஹெல்ப் மீ ப்ளீஸ். எங்க போறீங்க டாட்? ஆஞ்சலினா, வேடிக்கை பார்த்துட்டே நிக்காத, என் பின்னாடியே வா. டாடி நில்லுங்க. எங்க இப்ப இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கீங்க? ஆஞ்சலினா, நாம இப்ப காஃப் மூவுக்கு ஹெல்ப் பண்ணனும். அவன் சர்க்கஸ்ல இருந்து வந்திருக்கான். இப்ப அவன் உங்களோட தலையில இருக்கானா? ஆமா ஆஞ்சலினா. நம்ம ஆஞ்சலினாக்கு ஒரு ஹலோ சொல்லுங்க. இதுல அவன் உனக்கு ஹலோ சொல்லணும்னு வேற சொல்றான். ஹே ஹலோ, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். நாம இப்ப எங்க போறோம்? அதோ அங்கதான் நம்ம போகணும். அந்த மலைக்கா? ஆமா, நாம அந்த மலைக்கு தான் இப்ப போயாகணும். ஆமா ஆஞ்சலினா, அந்த மலைக்கு தான் நம்ம இப்ப போயாகணும்னு சொல்றான். ஆனா அது ரொம்ப தூரத்துல இருக்கே. தம்பி காஃப் மூ, அது ரொம்ப தூரத்துல இருக்கு. இப்ப எங்களால அவ்வளவு தூரம் வர முடியாது. ப்ளீஸ், அங்க போறதுக்கு ஏதாவது வழி இருக்கும். நீங்க உடனே இப்ப அங்க போறதுக்கு நம்ம கிட்ட எந்த வண்டியும் கிடையாது. அதனால அங்க போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நடந்தாவது அங்க போங்க ப்ளீஸ். ஓகே, போலாம். மேஜிக் வாண்டன் ஒன்னு இருக்கும்ல, அதையும் கையோட எடுத்துக்கோங்க. டாடி எதுக்கு அந்த பக்கம் போறீங்க? நம்மளோட கார் அங்க நிக்குது. காஃப் மூ, இங்க எனக்கு எதுவும் தெரியல. உங்க ரைட் ஹேண்ட் சைடுல பாருங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமா, இதோ இருக்கு. என்ன காமெடியா இத எடுக்கறீங்க டாட்?
பெப்பா பிக்ஸ் மேஜிக் வாண்ட். ஆமா ஆஞ்சலினா, இது என்ன கண்ட்ரோல் பண்ற மாதிரி தோணுது. இந்தாங்க இந்த ஸ்டிக் வெச்சுக்கோங்க. வாங்க காருக்கு போலாம். சீக்கிரம் டாட். நம்ம மால்டேக்கு போகணும். அங்க போறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். இந்த மாதிரி பாதையில கார் ஓட்டிட்டு போறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்டியரிங்ல இருந்து கை எடு. இந்த காரை நானே ஓட்டிக்கிறேன். இல்ல 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 இந்த கார் நீ ஓட்ட கூடாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு உயிர். நீ என்ன பயமுறுத்த கூடாது. ஸ்டியரிங் வீலை விட்டு கை எடுன்னு சொன்னேன். இல்ல இல்ல அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். நான் சொல்றது கேளு. கை எடு. என்ன பண்ற நீ? நீ எல்லாம் கார் ஓட்ட கூடாது. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. எக்கு தப்பா நம்ம இங்க வந்து தெரியாம மாட்டிக்கிட்டோம். ஆக்சிடென்ட் ஆயிட போகுது. ஐயோ ஆஞ்சலினா, நான் அதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்னால அது முடியல. காஃப் மூவ் சொன்னா கேளு. நீ எல்லாம் கார் ஓட்ட கூடாது. எங்கயாவது கொண்டு போயிடுச்சுன்னா எல்லாரும் மேல போக வேண்டியதுதான். ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆஞ்சலினா, என்னால முடிஞ்சா நிறுத்த மாட்டேனா? ஸ்டீரிங் வீல் தானா லெஃப்ட்ல திரும்புது பாரு. நான் அதை தொடவே இல்ல. டே காஃப் மூவ், நீ என்ன ரொம்ப பயமுறுத்துற. நீங்க பயப்படாதீங்க. ரேஸ் ட்ராக்ல விட்டா கூட நான் இந்த காரை சூப்பரா சரி சரி, அங்க ஒரு போர்டு இருக்கு, அதை இடிச்சிராத. நல்லா ஓட்டுற. அம்மா, ஜஸ்ட்ல எஸ்கேப். அடுத்து ஒரு வளைவு வருது. நேரா போயிடாத, திரும்பு. அப்பா, நல்லா ஓட்டுற நீ. ஆனா இது தானா திரும்புது. ஆனா எனக்கு தான் பயமா இருக்குது. காஃப் மூவ், நீ தொடாம எப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்க? நாம பேசிட்டு இருந்த இடம் அதோ வந்துருச்சு. கிட்ட வந்துட்டோம். போர்ட்டல கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் உங்க உடம்ப விட்டுருவேன். அதுக்காகவே நான் அதை கண்டுபிடிப்பேன். வா நம்ம போலாம் ஆஞ்சலினா. நீ மேஜிக் வாண்ட் எடுத்துட்டு வர மறந்துட்ட. நான் அதை கார்லயே வச்சிட்டேன். கார்ல என்ன வச்சிட்டீங்க? பெப்பர் பிக்ஸ் மேஜிக் வாண்ட். அதை எடுத்துட்டு வந்து இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆமா, மேஜிக் வாண்ட வச்சு நாம என்ன பண்ண முடியும்? அந்த இடத்தை கண்டுபிடிக்க அது உதவி பண்ணும். இங்க பாரு ஆஞ்சலினா, இந்த பெப்பர் பிக்ஸ் மேஜிக் வாண்ட வச்சு நம்மளால அவங்கள கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். யாரை கண்டுபிடிக்கணும்? காஃப் மூவ் தான். கம் ஆன். என்ன நான்சென்ஸ் இது? இப்ப நாம ரொம்ப க்ளோஸா நெருங்கிட்டோம்னு எனக்கு தோணுது. இல்ல இல்ல, இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம். எஸ் எஸ் எஸ், இந்த பக்கம் தான். போங்க, அப்படியே போயிட்டே இருங்க. இந்த பக்கம் தான். இந்த பக்கம். எஸ் எஸ். இது அழுதுகிட்டு இருக்கு. நான் தான் காஃப் மூவ். உன்னை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா நீ என் மண்டைக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டியா? சூப்பர். கடவுளே, ரொம்ப தேங்க்ஸ். என்ன கண்டுபிடிச்சதுக்கு தேங்க்ஸ். ஆமா, நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? என்ன சர்க்கஸ்ல இருந்து வெளியே துரத்திட்டாங்க. எல்லா பார்வையாளர்களும் என்ன கிண்டல் பண்ணாங்க. அதோட நாங்க ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தோமா, அந்த பால் பட்டு நான் ரொம்ப தூரத்துல போய் விழுந்துட்டேன். ஒரு போர்ட்டல் மூலமா அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். நான் இப்ப வீட்டுக்கு போகணும். இது ரொம்ப சிம்பிள். உடனே நம்ம அந்த போர்ட்டலை கண்டுபிடிக்கணும். அதுதான் கஷ்டம். அந்த போர்ட்டல் மலைக்கு பின்னாடி எங்கேயோ இருக்கு. அதை நான் மறந்துட்டேன். அவ்வளவுதானே. ட்ரோன் அனுப்பிச்சு அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். நீ இறங்கி வா. ஓகே, மலை உச்சிக்கு ட்ரோன் போய் சேர்ந்துருச்சு. அதுக்கு மேல ஒரு முகடு இருக்கு. அதுக்கு அப்புறம் இந்த இடம் தான் வருது. நோ, இந்த இடம் கிடையாது. நான் இந்த இடத்தை பார்த்ததே இல்ல. இந்த இடத்த நீ பார்த்ததே இல்லையா? அப்ப நீ எங்க இருந்து தான் வந்த? இப்படியே நீ அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டே இருந்தேன்னா கடைசி அந்த போர்ட்டல கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே கீழே போய் பாருங்க. சரி, போறேன் இரு. அதோ வெட்ட வெளியே ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் தான் நினைக்கிறேன். அந்த இடம் தானா? நீ ஷியரா சொல்றியா? அந்த இடத்தை பார்த்த மாதிரியே இருக்கு. ஓகே, நம்ம அந்த இடத்தை போய் ஆராய்ஞ்சு பார்க்கலாம் ஆஞ்சலினா. என்ன இந்த கட்டடம் இப்படி இருக்கு? இத்தனை இருக்கு. ஏன் இந்த கட்டடத்தெல்லாம் இப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க? கண்டிப்பா நீ இங்க இருந்தா வந்திருக்கணும் காஃப் மூவ். என்கிட்ட போய் சொல்லாத, ஓகே? இல்ல, நான் இங்க தான் இருந்தேன். ஆனா எனக்கு எதுவுமே தெரியலையே. டாட், அந்த பில்டிங் குள்ள ட்ரோனை கொண்டு போங்க. ஆனா எனக்கு பயமா இருக்கு. உள்ளுக்குள்ள எப்படி ட்ரோனை கொண்டு போறது? அங்க நிறைய தூணுங்க இருக்கு. என் ட்ரோன் போய் அதை இடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? காஃப் மூவ், இத பார்த்து எங்க இருந்தன்னு நீ சொல்லி தொலை. இங்கயா இல்ல இங்கயா? எனக்கு ஞாபகம் இல்ல. மரம் மண்டைய தீயில போட்டு கொளுத்த. சரி சரி, அழாத, திட்டல, ஃப்ரீயா விடு. அங்க பாரு, ஏதோ க்ளோ ஆயிட்டு இருக்கு. அதுதான் என்னோட போர்ட்டல். அது அந்த பில்டிங் குள்ள இருக்கு. க்ளோஸ் அதுகிட்ட போறதுக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். வாவ், நிஜமாவே அது போர்ட்டல் தான். ஆனா அதுல எதுவுமே தெரியலையே. என் ட்ரோன் எங்க போச்சு? அது எங்க உலகத்துக்கு போயிருக்கும். போச்சு. என் ட்ரோன் அது முழுங்கிடுச்சா? அந்த போர்ட்டலுக்குள்ள போய் உங்க ட்ரோனை திருப்பி கொடுங்க. ஆமா, குடுக்கலனா பிச்சிடுவேன். சீக்கிரம் போ. அதுக்குள்ள எப்படி ஜம்ப் பண்ணி போவ காஃப் மூவ்? அது ரொம்ப உயரத்துல இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, அத நான் பாத்துக்கறேன். நீ போயிட்டு ஒழுங்கா என்னோட ட்ரோனை திருப்பி அனுப்பு, ஓகே? Thank you guys. உங்களை மறக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்க. நான் உன்னை கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். நானும் தான். என்னடா இப்படி எல்லாம் எகிரி குதிக்கிற? நான் அதெல்லாம் என்
சர்க்கஸ்ல கத்துக்கிட்டேன். Thank you guys. நீங்க இப்ப கூட உங்க ட்ரோனை பத்தி தான் கவலைப்படுறீங்க. கண்டிப்பா ஆஞ்சலினா, எனக்கு அந்த ட்ரோன் ரொம்ப முக்கியம். அந்த ட்ரோன் இல்லனா நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு எப்படி புதுசா வீடியோ எடுத்து போட முடியும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கையும் தட்டி விடுங்க गाइस. டாட் அங்க பாருங்க. ஹே சூப்பர், என்னோட ட்ரோனும் திரும்ப வந்துருச்சு. Thank you Thank you Kafmo. We love you guys.